ம் அருமையாக இருக்குது. எவ்வளோ கொடுப்பீங்க மாஸ்டர் மார்க்ஸ்? 100 அவுட் ஆஃப் 100. 100. ஏன் என்னன்னா ஏன்னு வச்சுங்களேன், நாங்களாம் நல்லா செய்கிறது பெரிய விஷயம் இல்லை. 18 வருஷமாக இதே தான் செஞ்சு. அதுக்கு என்ன காரணம்னா ரெசிபி தான் காரணம். அது மட்டும் காரணம் இல்லை, நீங்கள் அதே மாதிரி செஞ்சுருக்கீங்க. நான் சொல்லி அனுப்புவேன் இப்படி தான். உண்மையாகவே நான் வந்து அங்கே வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்னா, நான் வந்துட்டு ஏதாவது நடுவில் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவர் சொன்னதுனால தான் வந்துச்சு, இல்லை அவர் சொன்னது தான் வரல அப்படின்னு ஆகிடக்கூடாதுன்னு நான் அந்த பக்கமே வர்றதில்ல. நம்ம என்ன சொன்னாலும் மனசில் சந்தேகம் வச்சுக்கிட்டே ஒரு சிலர் சமைப்பாங்க. அப்படி இருக்காது, இப்படி பண்ணி பார்க்கலாம், அப்படி பண்ணி பார்க்கலாம். ஊரில் இருக்கிற எல்லா யூடியூப்பையும் பார்த்துட்டு வந்துடுறது. அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னாருன்ட்டு எல்லாத்தையும் மட்டும் குழப்பிடுவாங்க. அதில் போய் அப்படி பண்ணாமல் இங்கே நம்ம சொல்கிறதே ட்ரை பண்ணாவே ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு கிடச்சிடும். மூடி பீஸை எப்பயுமே உள்ளே வச்சுருங்க, சரியா? பீஸை கம்மியாகுங்கிறத விட என்னென்னா ஜாஸ்தியாக போயிடாது. சார் பிரியாணி போட்டிங்க, சரிங்க சார், நான் டேஸ்ட் பண்ணி சொன்னால் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். நீங்களே சொல்லிடுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். நாங்கள் போட்ட பிரியாணி நாங்களே டேஸ்ட் பண்ணி சொல்லுவோம். ஆமாம், அப்போ என்ன ஆகுனா உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சிடும். நான் எப்படியும் சொல்லுவேன், என் பிரியாணி என் ரெசிபி, அதனால் நான் என்ன சொல்லுவேன், நல்லா தான் வந்திருக்கோம் தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன குறைங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்களே சாப்பிட்டு பாருங்க. சரிங்க மாஸ்டர். எங்களுக்கெல்லாம் எச்சி ஊறுது தான், நல்லா உதிரியாக இருக்கு. பீஸு பார்த்துருங்க. அப்படியே பீஸ் நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. மசாலா லைட்டாக இறங்கிருக்கு, நல்லா இருக்கு. உப்பு காரம் ஓகே. இப்போ நீங்கள் ரேஷியோ படி போட்டிங்கல்ல, இல்லை தோராயமாக போட்டிங்க? இல்லை, ரேஷியோ பண்ணி தான், மெஷர்மெண்ட் பண்ணி தான் போட்டோம். ஸ்கேல் வச்சு தான் போட்டீங்க. 3ஆவது நாள். ஏன்னா நம்ம புதன்கிழமை தான் ஆரம்பிச்சு, நீங்கள் வெள்ளிக்கிழமை தான் 3ஆவது நாள் தான். 3ஆவது நாளில் ஒரு ரிசல்ட் வந்து திருப்தியான ரிசல்ட். இது என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு? திருப்தியாக இருக்குது, நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு. நான் கடைக்கு தான் சமைச்சிட்டு இருந்தேன். இவங்க தான் இதை தனியாக தான் சமைச்சாங்க. ஒரு 4 கிலோ போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த 4 கிலோ பிரியாணி இவங்க போட்டது. நம்ம பிரியாணி உள்ளே இருக்குது, கடைக்கு ஒரு 22 கிலோ போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து இன்னும் ஃபீல்டுக்கு புதுசு தான். இதில் ஒருத்தர் மட்டும்தான் ஹோட்டல் வச்சுருக்காங்க, கஜா பிரியாணி மட்டும்தான் ஹோட்டல் வச்சுருக்காரு. அவர் வந்து தம் பிரியாணி இப்போது வடி பிரியாணிக்காக நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. மற்றபடி வந்து அவர் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணார். நான் இங்கே வரவே இல்லை, இவங்களே தான் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். பார்த்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. நானும் சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுவா. கொஞ்சம் எடுத்துக்குவா சார். நல்ல மசாலாவாக இருக்குது. ஒன்று பீஸும் கொஞ்சம் எடுத்துக்குவோம். கொதிக்கு அருமையாக இருக்குது. எவ்வளோ கொடுப்பீங்க மாஸ்டர் மார்க்ஸ்? 100 அவுட் ஆஃப் 100. நீங்கள் ஒரு 3 நாள் 4 நாள் இந்த ரெசிபி வச்சு இவ்வளோ தூரம் பண்ணுறது பெரிய விஷயம். இதுலேயே நின்றுட போகிறதில்ல, இதுதான் உங்களுக்கு ஆரம்பம். இதிலிருந்து நீங்கள் நிறைய முயற்சி பண்ணி ட்ரையல் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும்.